The best Christmas present in the world அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. I spotted it in a junk shop in Bridport. இங்கே ஜங்க் ஷாப் அப்படின்றது அந்த வேஸ்ட் பொருளெல்லாம் போடுவோம் இல்லையா, தட் இஸ் ஜங்க் ஷாப் அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜங்க் ஷாப்பில், வேஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஷாப்பில் இந்த ஒரு பொருளை கண்டெடுக்கிறேன். என்னது? ரோல் டாப் டெஸ்க். இங்கே ரோல் டாப் டெஸ்க்னு ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சரில் நான் காட்டியிருப்பேன் பாருங்க, மேலே வந்து அப்படி ரோல் ஆகிற மாதிரி, அப்படியே மேலே தூக்குனா அப்படியே அது ஓப்பன் ஆகும். நடுவில் அப்படியே கட் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே ஓப்பன் ஆகும். அது வந்து ரோல் டாப் டெஸ்க்குன்னு அர்த்தம். த மேன் செட் இட் வாஸ் early 19th century and oak. ஸோ அதை விற்ற அந்த பர்சன் சொன்னார், இந்த டெஸ்க்கு வந்து 19th century சார்ந்தது. 19th centuryனா 1801லேருந்து 1899 அது வரைக்கும் இருக்கக்கூடியது 19th century அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 19th century சார்ந்த ஒரு டேபிள் இது, ஓக் மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. ஐ ஹேட் வாண்டட் ஒன் பட் தே வேர் ஃபார் டு எக்ஸ்பென்சிவ். ஸோ எனக்கு ஒன்று தேவைப்பட்டது, ஆனால் இது ரொம்பவே செலவாகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. திஸ் ஒன் வாஸ் இன் அ பேட் கண்டிஷன். இது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பேட் கண்டிஷனில் இருக்குது. த ரோல் டாப் இன் செவரல் பீசஸ். ஸோ அந்த ரோல் டாப் இருக்குல்ல, இப்படி அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் அப்படியே ஒன்றா சேர்ந்து ரோல் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து நிறைய பீசஸால் ஆகிட்டுருக்கு, ரொம்ப பீஸாக ஆகிட்டுருக்குது. ஒன் லெக் கிளம்சிலி மெண்டட். ஒரு கால் என்ன இருக்குது, அந்த டேபிளுடைய ஒரு கால் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து சரி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது சரியாக ப்ராப்பராக பண்ணலை. ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் ஆல் டவுன் ஒன் சைடு. இன்னும் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்கார்ச் மார்க்ஸ் இருக்குது. ஸ்கார்ச் மார்க்ஸ்னால் என்னென்னா, தீப்பட்டை அந்த எப்படி இருக்கும், இப்போ திடீர்னு மரம் தீப்பிடிச்சிக்கிட்டு அது ஆறி இருந்தால் எப்படி இருக்கும், தட் இஸ் ஸ்கார்ச் மார்க்ஸ், பேர்னுடைய மார்க்ஸ். ஸோ ஒரு கால் வந்து எரிஞ்சு போயிருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு கால் வந்து ரொம்ப ஏதோ ஆயிட்டுருக்குது, அது வந்து சரி பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப கிளியராக சரி பண்ணலை, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதே டேபிளை வந்து இவர் புதுசாக வாங்குறதா இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேன்றதால யோசிக்கிறாரு. இட் வாஸ் கோயிங் ஃபார் வெரி லிட்டில் மணி. ஸோ ரொம்ப கம்மியான காசுக்கு தான் இது இருக்குது. ஐ தாட் ஐ குட் ரீஸ்டோர் இட். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய்ட்டு சரி பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இட் வுட் பி அ ரிஸ்க், அ சேலஞ்ச். ஆனால் இது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கும், இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஏன்னா அந்த கண்டிஷனில் இருக்குது அந்த டேபிள். பட் ஐ ஹேட் டு ஹாவ் இட். ஆனால் வேறு வழி இல்லை, என்கிட்ட இப்போ நிறைய காசு இல்லை புதுசு கொடுத்து வாங்குறதுக்காக. ஸோ அதை நான் வாங்கியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருக்குதுன்னு அந்த பர்சன் சொல்கிறாரு. ஐ பேட் த மேன் அண்ட் brought it back to my work room at the back of the garage. ஸோ இப்போ அந்த டேபிளை நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு, அந்த கேரேஜ் அப்படின்றது அந்த காரெல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த இடத்த தான் கேரேஜ் சொல்லுவோம். ஸோ சரியாக இல்லாத பொருளெல்லாம் சரி பண்ணுற ஒரு இடம். ஸோ அந்த ஒர்க் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த டேபிளை வைக்கிறாரு. ஐ பிகேன் ஒர்க் ஆன் இட் ஆன் கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை வந்து சரி பண்ணக்கூடிய இந்த வேலையை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ ரிமூவ் தி ரோல் டாப் கம்ப்ளீட்லி அண்ட் புல்ட் அவுட் தி ட்ராயர்ஸ். ஸோ நான் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரோல் டாப்பை மொத்தமாக எடுத்துட்டேன், எல்லா ட்ராயர்ஸையும் நான் வெளியே எடுத்துட்டேன். த வினீர் ஹேட் லிஃப்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். வினீர் அப்படின்னா மேலே நம்ம ப்ளைவுட் ஒட்டியிருப்போம், ப்ளைவுட் கிடையாது, மைக்கா ஒட்டியிருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேபிள் மேலே அப்படியே மெலீஸாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் மைக்கா. அந்த மாதிரி மேலே ஏதோ ஒட்டியிருக்கிறாங்க, அது வந்து மோஸ்ட்லி வந்துட்டுருக்கு. ஹேட் லிஃப்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னால் எல்லா இடத்துலையும் மேலே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த இது வந்து வந்துட்டுருக்கு. இட் லுக்டு லைக் வாட்டர் டேமேஜ் டு மீ. ஸோ அது எனக்கு பார்க்குறதுக்கு தண்ணி பட்டிருக்கிறதுனால அது பிரிஞ்சு வந்துட்டுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. போத் ஃபயர் அண்ட் வாட்டர் ஹேட் கிளியர்லி டேக்கன் தேர் டால் ஆன் திஸ் டெஸ்க். ஸோ ஒரு பக்கம் நெருப்பும் இதை சேதாரம் படுத்தியிருக்கு, ஒரு பக்கம் தண்ணியும் இதை சேதாரம் படுத்தியிருக்கு. திஸ் லாஸ்ட் ட்ராயர் வாஸ் ஸ்டக் ஃபாஸ்ட். இந்த கடைசி ட்ராயர் மட்டும் வரவே இல்லை, ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. ஐ ட்ரைட் ஆல். நான் இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஐ குட் டு ஈஸ் இட் அவுட் ஜென்ட்லி. ஸோ என்னால் அது ரொம்ப சாஃப்டாக ஓப்பன் பண்ணவே முடியல. இந்த எண்ட் ஐ யூஸ்ட் ப்ரூட் ஃப்ரூட். ஸோ பார்த்து கடைசியாக ரொம்ப ஃபோர்ஸாக என்னோடய உடம்பு எவ்வளோ ஃபோர்ஸாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுறேன். ஐ ஸ்ட்ரக் இட் ஷார்ப்லி வித் த சைட் ஆஃப் மை ஃபிஸ்ட்டுன்னு நம்ம கையை விரல்களை அப்படியே மடித்து வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அதான் விஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபிஸ்ட்டால் சைடில் இடித்து அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க, அதான்
ஷார்ப்லி வித் தி சைட் ஆஃப் தி ஃபிஸ்ட்னா கையை இப்படி மடக்கிக்கிட்டு அதில் குத்துறது. அண்ட் ட்ராயர் ஃப்ளூ ஓப்பன் டு ரிவீல் அ ஷாலோ ஸ்பேஸ். ஸோ இப்போ அப்படி சைடில் கையை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அது பார்க்க ரொம்ப சின்னதாக ஒரு இடமா தான் இருக்குது. ஷாலோனா ஆழம் குறைவான ஒரு இடம்ன்றது ஷாலோ பெனத். ஸோ அதுக்கு அடியில் ஒரு ஆழம் குறைஞ்ச ஒரு இது இருக்குது. சீக்ரெட் ட்ராயர், அதுக்கு அடியில் அந்த ட்ராக்கு உள்ளே இன்னொரு சீக்ரெட் ட்ராயர் வந்து இருக்குது. there was something in there. ஸோ அங்கே அந்த ட்ராவில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. I reached in and took out a small black tin box. ஸோ அதை நான் பார்த்தேன், நான் எடுத்துட்டு அதுக்குள்ளே சின்ன black கலரில் டின்னால் செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் அதில் இருக்குது. செல்லோ டேப்டு டு தி டாப் ஆஃப் இட் வித் அ பீஸ் ஆஃப் லைன்ட் நோட் பேப்பர். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டின்னுக்கு மேலே செல்லோ டேப் போட்டு டாப்பில் ஒட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு பீஸ் ஆஃப் நோட் பேப்பர் வந்து இருக்குது. பேப்பர் ஏதோ ஒன்று அதில் இருக்குது. அண்ட் ரிட்டன் ஆன் இட் இன் ஷேக்கி ஹேண்ட் ரைட்டிங். அண்ட் அதில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, கை நடுக்கத்தோடு எழுதுனா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க. என்னமோ ஒரு விஷயம் அதில் எழுதியிருக்காங்க. ஜிம்ஸ் லாஸ்ட் லெட்டர் ரிசீவ் ஜனவரி 25, 1915. ஸோ ஜிம் அப்படிங்கிறவருடைய லெட்டர் அது எப்போ கடைசியாக வந்து சேர்ந்தது அப்படின்னா, ஜனவரி 25, 1915 வந்து சேருது. டு பி பரிட் வித் மீ when the time comes. ஸோ அவர் அதில் என்ன எழுதியிருக்காரு, ஒருவேளை இது என்னோட சேர்த்து புதைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும், ஒருவேளை அது நடந்தா அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்காரு. ஐ நியூ ஆஸ் ஐ டிட் இட் தட் இட் வாஸ் ராங் ஆஃப் மீ டு ஓப்பன் த பாக்ஸ். ஸோ இப்போது அவர் அந்த லைன் படித்த உடனே இவருக்கு ஒருவேளை இது நான் இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணது தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. பட் கியூரியாசிட்டி காட் தி பெட்டர் ஆஃப் மை ஸ்க்ரப்பிள்ஸ்னால் ஹெசிடேஷன் வந்து பதற்றம். அந்த லைன்ஸ் படிக்கும்போது எப்படி இருக்கும், இது என்னோட சேர்த்து புதைச்சிருங்கன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ ஆனாலும் கூட இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த நடுக்கத்தை விட அந்த ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால அதை எடுத்து அவங்க பார்க்க வேண்டியது இருந்தது. இட் யூஷுவலி டஸ். ஸோ கேஷுவலாக இது அப்படி தான் நடக்கும். இன்சைட் தி பாக்ஸ் தெர் வாஸ் அன் என்வெலப். ஸோ இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு என்வெலப் இருக்குது. என்வெலப்னா லெட்டர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்வெலப். இந்த அட்ரஸ் ரெட். ஸோ அதில் என்வெலப்பில் அட்ரஸ் என்ன எழுதியிருக்குன்னா, மிஸ்ஸஸ் ஜிம் மேக்பர்சன், 12 காப்பர் பீச்சஸ், பிரிட்போர்ட், டார்செட். ஸோ அந்த அட்ரஸ் வந்து அதில் எழுதியிருக்கு. ஐ டுக் அவுட் தி லெட்டர் அண்ட் அன்ஃபோல்டட் இட். ஸோ லெட்டர் எடுத்துகிட்டு அன்ஃபோல்டு பண்ணுறேன். அன்ஃபோல்டுனா என்னது, ஃபோல்டுனா என்னது, மடிச்சு வைப்போம். அப்போ அன்ஃபோல்டுனா விரிச்சு பார்க்குறது, தட் இஸ் அன்ஃபோல்டட் இட். இட் வாஸ் ரிட்டன் இன் பென்சில் அண்ட் டேட்டட் அட் தி டாப் December 26, 1914. ஸோ பென்சிலில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னைக்கு எழுதியிருக்காங்க லெட்டர் அப்படின்னா, டிசம்பர் 26 எழுதியிருக்காங்க, 1914 எழுதியிருக்காங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கிளம்சிலி அப்படின்னா கேர்லெஸ் வே, ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை சரி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்களா, தட் இஸ். ஸ்கார்ச் அப்படின்னா பர்ன், நெருப்பு காயம். வினீர் அப்படின்னா ஓவர்லே, அதுக்கு மேலே இருக்கிறது. அந்த மைக்கா ஷீட் சொன்னால, அந்த மரத்தால் ஏதாவது செஞ்சுட்டு அது மேலே மைக்கா ஷீட்டோ இல்லை ஏதோ ஒன்று ஒட்டுவாங்க, தட் இஸ் வினீர். ப்ரூட்னா வயலண்ட், ரொம்ப ஹார்ஷா. ஸ்க்ரப்பிள்ஸ்னா ஹெசிடேஷன், பதற்றம். Dearest Connie, I write to you in a much happier frame of mind because something wonderful had just happened that I must tell you about at once. ஸோ இப்போ கானி அப்படிங்கிறவங்களுக்கு ஜிம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கக்கூடிய லெட்டர் அது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்றதை இப்போ அவர் லெட்டர் ஓப்பன் பண்ணார் இல்லையா, ஸோ அதில் படிக்கிறாங்க. ஸோ டியரஸ்ட் கானின்றவருக்கு எழுதியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. வண்டர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. அதை கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்ககிட்ட நான் சொல்லிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். We were all standing in our trenches எஸ்டர்டே மார்னிங். நேற்று காலையில் நாங்கள் எல்லாருமே எங்களோட ட்ரென்ச்சஸ்குள்ளார நின்றுக்கிட்டு இருந்தோம். இங்கே ட்ரென்ச்சஸ் அப்படின்னா என்னென்னா, போர் செய்கிறதுக்காக ஆழமாக தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆழத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு அந்த கன்ஸ் அதை எக்ஸட்ராஸ்லாம் வச்சுக்கிட்டு, வார்ஃபேர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நின்று சண்டை போடுவாங்க. அதுதான் ட்ரென்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு இடம். பூமியில் வந்து ஆழமாக தோண்டி அவங்க நின்று அவங்களோட தலை கொஞ்சம் மறைகிற வரைக்கும் அந்த ஆழம் இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி அந்த ட்ரென்ச்சஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அங்கே நாங்கள்லாம் அதுக்குள்ளார நின்றுக்கிட்டு இருந்தோம். எஸ்டர்டே மார்னிங், கிறிஸ்மஸ் மார்னிங். அதாவது எஸ்டர்டேன்னும் போது அது என்ன, கிறிஸ்மஸ் 26 எழுதியிருக்காங்க. அப்போ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் இல்லையா. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் மார்னிங். இட் வாஸ் கிறிஸ்ப் அண்ட் குவைட் ஆல் அபவுட். ஸோ கிறிஸ்ப்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது அன்னைக்கு. ஆஸ் பியூட்டிஃபுல் அ மார்னிங் ஆஸ் ஐ ஹாவ் எவர் சின். அன்னைக்கு நான் பார்த்த அந்த ஒரு காலையில் சீன் ரொம்ப அழகான ஒரு காலங்காத்தலையாக இருந்தது. as cold and frosty as a Christmas morning should be. ஸோ
கிறிஸ்மஸ் ரொம்ப கோல்டாக ரொம்ப ஃப்ராஸ்டியாக இருக்கும்ல, ஃபுல்லாக அந்த ஐஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ரொம்ப அழகான ஒரு காலை பொழுதாக நான் அந்த பொழுதை வந்து பார்த்தேன். I should like to be able to tell you that we began it. ஸோ நான் சொல்லணும், இந்த நாளை வந்து நான் அப்படி ஆரம்பிச்சது, அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஆரம்பிச்சிச்சு. But the truth, I am ashamed to say is that Fritz began it. ஸோ இந்த அழகான ஒரு தருணத்தை வந்து நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அசிங்கமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கே. ஃப்ரிட்ஸ் தான் இதை பிகன் பண்ணாங்க. இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஃப்ரிட்ஸ் தான் வந்து ஆரம்பித்தாங்க. ஃப்ரிட்ஸ்னால் யார் அப்படின்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸை வந்து ஃப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ ஃப்ரிட்ஸ் தான் வந்து இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஆரம்பித்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் someone saw a white flag waving from the trenches opposite. ஸோ நாங்கள் இந்த பக்கம் ட்ரென்ச்சஸில் நின்றுட்டுருக்கோம், எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்லேயும் சோல்ஜர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஒரு ஒயிட் ஃப்ளாக் அசைகிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. when they are calling out to us from across no man's land. no man's land அப்படின்னா என்னென்னா, இவங்களுடைய எல்லை பகுதி ஒன்று இருக்கும், அவங்களுடைய எல்லை பகுதி ஒன்று இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும். அது யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அது வந்து நோ மேன்ஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க, யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு பொதுவான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யார்? ஜெர்மன் நாட்டுடைய சோல்ஜர்ஸ் கூப்பிட்றாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமி, ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கே டாமி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டுடைய சோல்ஜர்ஸ். ஸோ அங்கே ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து ஃப்ரிட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, பிரிட்டிஷ் நாட்டுடைய சோல்ஜர்ஸ் வந்து டாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க டாமிஸ் இல்லையா. ஸோ அப்போ சொல்கிறாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமிஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க. when we had got over the surprise, some of us shouted back. ஸோ அது பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆப்போசிட்டில் இருந்து நம்மளுடைய எதிராளிகள் யாருக்கு எதிராக நம்ம போராட நின்றுட்டுருக்கோமோ, போர் செய்ய நின்றுட்டுருக்கோமோ, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக இருக்குது, எனக்கு அதிசயமாக இருக்குது. ஸோ நாங்கள் அந்த அதிசயத்துலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளார எங்கள் பக்கத்துலேருந்து மறுபடியும் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டு யூ ஃப்ரிட்ஸ், சேம் டு யூ. ஸோ சேம் டு யூ சோல்ஜர்ஸ், சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்துலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ தாட் தட் would be that. ஸோ அது நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். we all did. ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் தென் சடன்லி ஒன் ஆஃப் தெம் வாஸ் அப் தேர் இன் ஹிஸ் great coat அண்ட் வேயிங் ஒயிட் ஃப்ளாக். ஸோ நாங்கள் இதை விஷ் பண்ணிக்கிட்டே இருக்க சமயத்தில் அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்தார், அந்த ட்ரென்ச்சை விட்டு ஏறி மேலே வராரு. அவர் போட்டுட்ருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் கிரேட் கோட். அந்த மேலே சோல்ஜர்ஸ் வந்து கிரே கலரில் கோட் போட்டுட்ருப்பாங்க. ஜெர்மனி நாட்டை சார்ந்த சோல்ஜர்ஸ் வந்து கிரே கலர் கோட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கையில் ஒயிட் கலர் ஃப்ளாக் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு எங்களை நோக்கி வராங்க. டோன்ட் ஷவுட் லேட்ஸ். லேட்ஸ்னால் பாய்ஸ், யங் மேன்ஸை வந்து லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த பாய்ஸை வந்து லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் ஷவுட் லேட்ஸ், சம்மன் ஷவுட்டட். ஸோ கத்தாதீங்க பாய்ஸ், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அண்ட் நோ ஒன் டிட். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது, யாரும் அந்த கத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் தெர் வாஸ் another Fritz up on the parapet and another. ஸோ கத்தாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே குவைட் ஆகிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு ஃப்ரிட்ஸ் அங்கேருந்து எழுறாரு. ஃப்ரிட்ஸ்னால் ஜெர்மன் சோல்ஜர். ஸோ ஒரு ஜெர்மன் சோல்ஜர் ஏறி மேலே வராரு ஒயிட் ஃப்ளாக் காட்டிக்கிட்டு. இப்போ இன்னொரு ஜெர்மன் சோல்ஜரும் அங்கேருந்து ஏறி வராரு. இந்த பேரபெட் அப்படின்னா அந்த பேரியர், அந்த எல்லை சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ அதை தாண்டி இவங்க வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இன்னொருத்தர் வராங்க. கீப் யுவர் ஹெட்ஸ் டவுன், உங்களோட தலையெல்லாம் கீழே போட்டுக்கோங்க. ஐ டோல் த மென். ஸோ இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஜிம் வந்து சொல்கிறாரு, உங்கள் தலையெல்லாம் கீழே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்க தாக்க வருவாங்களா இல்லை என்னன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. ஸோ எல்லோரும் தலை கீழே போட்டுக்கோங்க. இட்ஸ் அ ட்ரிக் பட் இட் வாட் இஸ்ன்ட். ஸோ நான் என்ன சொன்னேன், எல்லோரும் தலையை கீழே போட்டுக்கோங்க, இது வந்து ட்ரிக்காக கூட இருக்கலாம், நம்மளை அழிக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஆனால் அப்படி கிடையாது, ட்ரிக் எல்லாம் அவங்க எதுவும் ப்ளே பண்ணலை. ஒன் ஆஃப் தி ஜெர்மன்ஸ் வாஸ் weighing a bottle above his head. ஸோ ஒரு ஜெர்மன் தன்னுடைய தலை மேலே ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் கிறிஸ்மஸ் டே. ஸோ இது கிறிஸ்மஸ் டே டாமி. டாமின்றது மறுபடியும் சொல்கிறேன், பிரிட்டனுடைய சோல்ஜர்ஸ்க்கு டாமின்னுட்டு பேர். ஸோ இட் இஸ் கிறிஸ்மஸ் டே டாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ்ப்பா, இன்றைக்கி கூட சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது கிறிஸ்மஸ் நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வி ஹாவ் ஸ்னாப்ஸ், வி ஹாவ் சாசேஜ். இங்கே ஸ்னாப்ஸ்ன்றது ஆல்கஹாலிக் ட்ரிங்க், அதுதான் வந்து ஸ்னாப்ஸ்ன்னு சொல்கிறோம். சாசேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா போர்க்குன்னு சொல்லுவாங்க, பன்றிக்கறி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதால் செய்யப்பட்டிருக்க ஒரு ஃபுட்டு. வி மீட் யூ, எஸ்
நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்துட்டுருக்கோம், ஆமாம் உங்களை ஜஸ்ட் நாங்கள் மீட் பண்ண தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பை திஸ் டைம் தெர் வேர் டசன்ஸ் ஆஃப் தெம் வாக்கிங் டுவர்ட்ஸ் அஸ் அக்ராஸ் நோ மென்ஸ் லேண்ட். ஸோ இது அவங்க ஆல்கஹாலிக் ட்ரிங்க் காட்டுறாங்க, சாப்பிட ஸ்நாக்ஸ் காட்டுறாங்க, இதெல்லாம் காட்டுறதுக்குள்ளே ஒரு டசன்னா இங்கே 12 சேர்ந்தால் தான் ஒரு டசன் சொல்லுவாங்களா. ஸோ 12 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்க, எங்களை நோக்கி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே வந்துட்டுருக்காங்கன்னா அந்த நோமேன் லேண்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நடுவில் அந்த இடம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லைக்கும் நம்ம எல்லைக்கும் நடுவில். ஸோ அந்த எல்லைக்கு நடுவில் வராங்க. அண்ட் நாட் அ ரைஃபிள் பிட்வீன் தெம். அவங்க ஒருத்தர்கிட்ட கூட ஒரு ரைஃபிள் கூட கிடையாது, கன் எதுவும் அந்த மாதிரியான வெப்பன்ஸ்லாம் எதுவுமே அவங்க கையில் இல்லை. லிட்டில் ப்ரைவேட் மாரிஸ். ஸோ ப்ரைவேட் மாரிஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வந்தக்கூடிய அந்த பர்சன் வந்து மாரிஸ் அப்படிங்கிறவர். கமான் பாய்ஸ், ஸோ எந்திரிச்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? ஸோ எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் எந்திரிச்சு வாங்கலாம். அண்ட் தென் தெர் வாஸ் நோ ஸ்டாப்பிங் தெம். ஸோ அப்படின்னு இந்த பக்கம், ஏன்னா இந்த பிரிட்டிஷ் பக்கம் வந்து அப்படியே அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்களா. ஸோ யாருமே எந்திரிச்சு போகலையா. ஸோ உடனே அவங்கெல்லாம் அந்த நோமேன் பேரியர், நோமேன் பிளேஸ்க்கு வர உடனே பிரிட்டிஷ் பக்கம் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணால், இன்னும் எதுக்காகப்பா வெயிட் பண்ணுறது, வாங்க நம்ம எல்லாம் போகலாம், அவங்க கையில் எந்த ரைஃபிள்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கடகடன் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லோரும் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. டாமிஸ் எல்லாம் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ வாஸ் தி ஆஃபீஸர். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஆஃபீஸராக இருக்கேன், ஏன்னா ஜிம் தான் லெட்டர் எழுதிட்டுருக்காருல. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஆஃபீஸராக இருக்கேன். ஐ ஷுட் ஹாவ் ஸ்டாப் தெம் தேர் அண்ட் தென். ஸோ நான் அவங்கள எழுந்திரிச்சு போகாதீங்க, நான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஐ சப்போஸ் நான் அப்படி தான் நினச்சேன், இவங்களை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன். பட் த ட்ரூத் இஸ் தட் இட் நெவர் ஈவன் அக்கர்ட் ஸோ மீ ஐ ஷுட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்காது, நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன். அலாங் தேர் லைன் அண்ட் ஆஸ் ஐ குட் சி மென் வாக்கிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் ஒன் அனதர். ஸோ அவங்களுடைய பக்கத்தில் இருந்தும் எங்களோட பக்கத்தில் இருந்தும் மல்லமாக ஒருத்தருக்கு ஒருத்தரை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கிரே கோட்ஸ் காக்கி கோட்ஸ் மீட்டிங் இந்த மிடில். ஸோ இப்போ 2 பேரும் நடுவில் வந்துட்டோம். இங்கே கிரே கோட்ஸ் வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ், காக்கி கோட் வந்து பிரிட்டிஷுடைய சோல்ஜர்ஸ். ஸோ பிரிட்டிஷ் நாட்டு சோல்ஜர்ஸும் ஜெர்மன் நாட்டு சோல்ஜர்ஸும் இப்போ நடுவில் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ நானும் அதில் ஒருத்தர். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ். நானும் அந்த ஒரு சம்பவத்தில் ஒரு பார்ட் வந்து நான். இந்த மிடில் ஆஃப் தி வார் வி வேர் மேக்கிங் பீஸ். ஸோ இந்த போர் நடந்துட்டுருக்கிற தருணம் இது. ஆக்சுவலாக இந்த போர் நடந்துட்டுருக்கிற தருணத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு அமைதியை வந்து நாங்கள் நாடி போனோம், நாங்கள் அமைதியை வந்து காத்தோம். யூ கேனாட் இமேஜின், உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது டியரஸ்ட் கானி, உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மை ஃபீலிங்ஸ் ஆஸ் ஐ லுக்ட் இன் டு தி ஐஸ் ஆஃப் தி ஃப்ரிட்ஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த ஃப்ரிட்ஸுடைய ஆஃபீஸர்ஸுடைய கண்களில் நான் என்ன தெரியுமா பார்த்தேன், ஹூ அப்ரோச்ட் மீ ஹேண்ட் அவுட் ஸ்ட்ரெச்டு. ஸோ என்னை ஒருத்தர் ஃப்ரிட்ஸ் ஆஃபீஸர் வந்து என்னை வந்து கிட்ட வந்து பார்க்குறாரு. என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. எனக்கு வந்து கையை நீட்டி எனக்கு வந்து என்னோடய கையை வந்து நீட்டி எனக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸ் உல்ஃப் ஹி செட். ஸோ கையை கொடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் உல்ஃப் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. கிரிப்டு மை ஹேண்ட் வார்ம்லி அண்ட் ஹோல்டிங் இட். ஸோ என்னோடய கையை அழகாக பிடிச்சிக்கிட்டு இதமாக என்னோடய கையை பிடிச்சி குழிக்கினார் அவர். ஐ ஆம் ஃப்ரம் டசல்டார்ஃப். ஐ பிளே தி செல்லோ இன் தி ஆர்கெஸ்ட்ரா. ஸோ நான் டசல்டார்ஃப் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரேன். என்னுடைய பேர் வந்து ஹேன்ஸ் உல்ஃப். நான் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் செல்லோ அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஹேன்ஸ் உல்ஃப், அதாவது ஜெர்மனி நாட்டுடைய அந்த ஹெட் ஆஃப் தி சோல்ஜர் வந்து சொல்கிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஜிம் கார்பெட்டுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். கிறிஸ்ப் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷு. ஃப்ரிட்ஸுன்றது ஜெர்மன் நாட்டை சார்ந்த சோல்ஜர்ஸ். லேட்ஸ் அப்படின்னா யங் மென், அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கக்கூடிய இளம் ஆண்கள் சொல்லுவாங்களா, அவங்க தான் லேட்ஸ். பேரபெட்ன்றது பேரியர், எல்லைகள் சொல்லுவாங்க, தட் இஸ் பேரபெட். ஸ்னாப்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் ட்ரிங்க், ஒரு ட்ரிங்க்குடைய பேர் தான் அது. சாசேஜ்ன்றது போர்க்கு கலந்த ஒரு ஃபுட்டு. போர்க்குனா பன்றிக்கறி. கேப்டன் ஜிம் மேக்பர்ஷன் ஐ ரிப்ளைடு. ஸோ உடனே அவர் ஷேக் ஹேண்ட் பண்ணி உல்ஃப்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர் ஹேன்ஸ் உல்ஃப்னு சொன்னார். ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு, என் பேர் வந்து ஜிம் மேக்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணார். அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ டூ. ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் நானும் அவருக்கு சொன்னேன். ஐ எம் அ ஸ்கூல் டீச்சர் ஃப்ரம் டார்செட் இன் தி வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துடைய வெஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் நான், டார்செட் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். டார்செட், ஹி ஸ்மைல்டு. ஓ டார்செட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்த்து சிரிச்சார். ஐ நோ தட் திஸ் பிளேஸ், எனக்கு அந்த இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஐ நோ இட் வெரி வெல். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச இடம் அது அப்படின்றாரு. வி ஷேர்ட் மை ரம் ரேஷன். இங்கே ரம்
ரேஷன் அப்படின்றது ஆர்மி பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் கூடிய இதுதான் வந்து ரேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையான பொருட்கள் வந்து ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரம்மை வந்து இவருடைய வச்சுட்டு இருந்திருக்காரு, ஜிம் வச்சுருக்காரு. ஸோ அவருடைய அந்த ரம் ரேஷனை வந்து கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இஸ் எக்ஸலண்ட் சாசேஜ், அவர் கொண்டு வந்த அந்த போர்க் ஃபுட் சாசேஜ் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அண்ட் வி டாக்டு, ரெண்டு பேரும் உட்காந்து பேசினோம். அண்ட் வி டாக்டு கோனி ஹவு வி டாக்டு. ஸோ எப்படி நாங்கள் பேசணும்னு என்னால் இன்ன வரைக்கும் நம்பவே முடியல. வி ஸ்போக் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ். ஸோ அவர் என்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்கிட்ட பேசினார். ஜெர்மனி இங்கிலீஷில் பேசினார். பட் இட் டர்ன்ட் அவுட் தட் ஹீ ஹேட் நெவர் செட் ஃபுட் இன் டார்செட். ஆனால் இன்ன வரைக்கும் அவர் டார்செட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே அவர் வராத மாதிரியான ஒரு தருணம் தான் இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசினார். நெவர் ஈவன் பீன் டு இங்கிலாண்டுக்கு அவர் வந்ததும் கிடையாது. ஹி ஹேட் லேர்ன்ட் ஆல் ஹி நியூ ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் ஸ்கூல். ஸோ அவர் இங்கிலாண்டை பற்றி எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே இடம் ஸ்கூல் மட்டும்தான். ஸ்கூல்லேருந்து அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் ஃப்ரம் ரீடிங் புக்ஸ் இன் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் படித்தே வந்து இதை பற்றி அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்ருக்காரு. ஆனால் இன்ன வரைக்கும் இங்கிலாண்டுக்கோ இல்லை டார்செட்டுக்கோ அவர் வந்ததே கிடையாது. ஹிஸ் ஃபேவரட் ரைட்டர் வாஸ் தாமஸ் ஹார்டே. ஸோ தாமஸ் ஹார்டே அப்படின்றவர் தான் அவருடைய ஃபேமஸான ரைட்டர். அவருடைய ஃபேவரட் புக் வந்து ஃபார் ஃப்ரம் தி மேடட் க்ரௌட் அப்படிங்கிற புக் வந்து இவருடைய ஒரு ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்னார். ஸோ out there is no man's land we talked of Bathsheba and Gabriel Oak and Sergeant Troy and Dorset. ஸோ இதை பற்றியெல்லாம் இந்த ஊர்களை பற்றியெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டு பேசிக்கிட்டோம். he had a wife and one son. அவருக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பையனும் இருக்காங்க. born just 6 months ago. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க பையன் பிறந்திருக்காரு. as I looked about me there were huddles of khaki and grey everywhere. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே என்னோடய கண் பார்வை அப்படியே மேலே எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரௌட் அங்கே இருக்குது. ஹட்டில்ஸ் அப்படின்னா க்ரௌடு, கூட்டமாக நிற்கிறாங்க. காக்கியும் கிரேவும் என்னோடய கண்ணுக்கு பட்டது இல்லாமல் காக்கி கிரே கலந்து நிற்குது. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஆல் ஓவர் நோ மேன்ஸ் லேண்ட். ஸோ அந்த ரெண்டு எல்லைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக வெறும் கிரே அண்ட் காக்கியால் சூழ்ந்துருக்கு. ஸ்மோக்கிங், லாஃபிங், டாக்கிங், ட்ரிங்கிங், ஈட்டிங், ஸோ இது எல்லாமே கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஹான்ஸ் உல்ஃப் அண்ட் ஐ ஷேட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் யுவர் வண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ் கேக் கானி. ஸோ நீ எனக்கு அமிச்ச அந்த வண்டர்ஃபுல்லான கிறிஸ்மஸ் கேக்கில் இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். He thought the marzipan was the best he had ever tasted. ஸோ marzipan அப்படிங்கிற கேக் தான் வந்து ரொம்ப டேஸ்டியான கேக் அப்படின்றத வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. I agreed. அது உண்மைதான். வி அக்ரீட் அபவுட் எவ்ரி திங். ஸோ நாங்கள் ஒருத்தருக்கு பேசிக்கிட்ட எல்லாத்த பற்றியும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். அண்ட் ஹி வாஸ் மை எனிமி. தோ அவர் என்னுடைய எதிராளியாக இருந்தாலும் கூட எங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அக்ரி பண்ணிக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. தேர் நெவர் வாஸ் அ கிறிஸ்மஸ் பார்ட்டி லைக் திஸ் கானி. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை கானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. தென் சம்வன் ஐ டோன்ட் நோ ஹூ brought out a football. ஸோ யாருன்னு எனக்கு தெரியல, அவர் திடீர்னு ஒரு ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்தார். great coats were dumped in piles to make goal post. ஸோ கோல் போஸ்ட்ன்றது அந்த பால் போய் அங்கே பட வேண்டிய இடம், அங்கே எத்தனை கோல்ஸ் போடுறாங்கன்றத அவங்களுடைய பாயிண்ட்ஸ் இல்லையா, வின் அண்ட் லூஸை பற்றி அதை சொல்லுவாங்க. அப்போது எங்களோட கோட்டெல்லாம் கலட்டி அப்படியே ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டோம். அதுதான் வந்து நாங்கள் அந்த போஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதை நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் திங் வி நியூ இட் வாஸ் டாமி அகெயின்ஸ்ட் ஃப்ரிட்ஸ் அவுட் இன் த மிடில் ஆஃப் நோ மேன் லேண்ட். ஸோ அந்த ரெண்டு எல்லைகளுக்கும் நடுவில் இருந்தக்கூடிய அந்த இடத்துல எங்களோட எல்லாருடைய கோட்டையும் எடுத்து ஃபுல்லாக அப்படியே நாங்கள் கோல் போஸ்ட் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு கோல் போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு டீம் வந்து விளையாடுறாங்க. ஒன்று டாமி டீம், இன்னொன்று ஃப்ரிட்ஸ் டீம். இங்கே டாமின்றது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், ஃப்ரிட்ஸ்ன்றது ஜெர்மன் சோல்ஜர்ஸ். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போது கேம் விளையாடுறாங்க. Hans Wolf and I looked on and cheered, clapping our hands and stamping our feet. ஸோ ஹான்ஸ் உல்ஃபும் நானும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு காலை தட்டிக்கிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். டு கீப் அவுட் தி கோல்ட் as much as anything. ஸோ இந்த குளிர்லேருந்து எப்படியாவது எங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும்ல. ஸோ நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். There was a moment when I noticed our breaths mingling in the air between us. ஸோ ரெண்டு எதிராளிகளுடைய எங்கள் மூச்சு காற்று ஒன்றா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு தருணத்தை வந்து நான் உணர்ந்தேன். He saw it too and smiled. ஸோ அவரும் அதை பார்த்து உணர்ந்து அவரும் என்னை பார்த்து சிரித்தார். ஜிம் மேக்பர்சன்
He said, after a while, I think this is how we should resolve this war. ஸோ உடனே என்னை பார்த்து அவர் சொன்னார், ஜிம் மேக்பர்சன், ஆக்சுவலாக இந்த உலக போரை வந்து இப்படி தான் நம்ம தீக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஃபுட்பால் மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சை வச்சு நம்ம இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ ஒன் டைஸ் இன் ஃபுட்பால் மேட்ச். ஏன்னா இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் யாருமே இறக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கேம் மாதிரி விளையாடுவாங்க. நோ சில்ட்ரன் ஆர் ஆர்ஃபண்ட், எந்த குழந்தைங்களையும் அனாதையாக்கப்பட மாட்டாங்க. நோ வைஃப்ஸ் பிகேம் விடோஸ், எந்த ஒரு வைஃபும் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது. இந்த மேட்ச் ஆடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகையை தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. ஐ வுட் ரெஃபர் கிரிக்கெட், ஐ டோல் ஹிம். உடனே ஜிம் மேக்பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அப்படி ஒரு கேம் வச்சு தான் நம்மளுடைய இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னா கிரிக்கெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து சொன்னாராம்மா. தென் வி தாமஸ் குட் பி ஷியோர் ஆஃப் விங். அப்படி கிரிக்கெட் வச்சிங்கன்னா நாங்கள் தான்ப்பா கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்மி, தட் இஸ் டாமிஸ் வந்து சொல்கிறாங்க. ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் அந்த உல்ஃபும் பேசிக்கிறாங்க உட்காந்துட்டு ரெண்டு பேரும். வி லாஃப்ட் அட் தட் அண்ட் டுகெதர் வி வாட்ச்ட் அ கேம். ஸோ சிரிச்சுக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு கேமை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சேட் டு சே, ரொம்ப சோகமாக இருக்குது சொல்கிறதுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நியூவேர்ட்ஸ் வந்து ஹடல்ஸ் அப்படின்னா க்ரௌடு, கூட்டம். டாமீஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த சோல்ஜர்ஸ். சேட் டு சே சொன்னாரா கானி. சேட் டு சே கானி, ஃப்ரிட்ஸ் 1 2 goals to 1. ஸோ ரொம்ப சோகமாக இருக்குப்பா சொல்கிறதுக்கு. எனக்கு என்ன தெரியுமா, ஃப்ரிட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க, 2 கோல் அடிச்சிட்டாங்க, நாங்கள் 1 தான் அடித்தோம். பட் ஆஸ் Hans Wolf generously said, our goal was wider than theirs, so it wasn't quite fair. ஸோ அதை கூட பொருட்படுத்தாமல் ரொம்ப பெருந்தன்மையாக உல்ஸ் என்ன தெரியுமா சொன்னார், எங்களோட அந்த கோலை விட உங்களோட கோல் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம். ஸோ இது ஒரு ஃபேரான ஒரு கரெக்டான ஒரு இது கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The time came and all too soon when the game was finished. ஸோ இந்த கேம் முடியறதுக்குள்ளே டைமும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. the snaps and the rum and the sausage has long since run out. ஸோ எல்லாமே எங்கள்கிட்ட இருந்த எல்லா ஸ்நாக்ஸும் எல்லா ட்ரிங்க்ஸும் எல்லாமே காலி ஆகிடுச்சு. and we knew it was all over. ஸோ இது எல்லாமே இந்த தருணம் எல்லாமே முடிஞ்சதோன்றதையும் நாங்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். I wished Hans well and told him I hoped he would see his family again soon. ஸோ அவருக்கு முன்னாடி நான் தேங்க்யூ சொல்லிவிட்டு உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நாங்கள் ஒன்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் குட் பை சொன்னேன். தட் தி ஃபைட்டிங் would end and we could all go home. ஸோ ஒரு வேளை இதோட இந்த ஃபைட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அவங்கவுங்க பிளேஸ்க்கு வந்துட்டோம். I think that is what every soldier wants on both sides, Hans Wolf said. ஸோ Hans Wolf என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக இதை தான்ப்பா எல்லா சோல்ஜர்ஸும் எதிர்பார்க்குறோம், எல்லாருமே இந்த போர் ஸ்டாப் ஆயிடணும், எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு Hans Wolf பண்ணுறவர் சொன்னார். Take care Jim Macpherson, I shall never forget this moment, nor you. ஸோ உடனே இவர் உல்ஃப் என்ன சொல்கிறாரு, பத்திரம், டேக் கேர், ஜஸ்ட் நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது பத்திரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ டேக் கேர், இந்த ஒரு தருணத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது, உங்களால் முடியுமா, மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ மறக்க முடியாத ஒரு தருணம். He saluted and walked away from me slowly, unwillingly I felt. ஸோ எனக்கு சல்யூட் பண்ணிவிட்டு ரொம்ப மல்லமாக பிடிக்காமல் அவர் என்னை விட்டு மல்லமாக நகர ஆரம்பிச்சிட்டாரு. He turned to wave just once and then became one of the hundreds of grey-coated men drifting back towards the trenches. ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் என்னை திரும்பி பார்த்துட்டு நூற்றுக்கணக்கான அந்த கிரே கோட் போட்டிருக்க மென்னோட அவரும் போய் ஒன்றா சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தராக அந்த ட்ரென்ச்சுக்குள்ளே ஒவ்வொருத்தராக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிஃப்டிங்னா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு ஆழமான ஒரு இடம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தராக அந்த ட்ரென்ச்சஸ்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் நைட் பேக் இன் அவர் டக்அவுட்ஸ். ஸோ அன்னைக்கு நைட் அந்த டக்அவுட்ஸ்ன்றது அந்த ட்ரென்ச்சஸ். வி ஹியர்ட் தெம் சிங்கிங் அ கேரல் அப்படின்னா பாட்டு பாடுறது, அந்த ப்ரேஸ் எல்லாம் வைக்கும்போது சாங்ஸ் பாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த பாட்டு வந்து அவங்க பாடுறத நாங்கள் கேட்டோம். அண்ட் சிங்கிங் இட் குவைட் பியூட்டிஃபுல்லி, ரொம்ப அழகாக அந்த கேரல் வந்து அவங்க பாடினாங்க. இட் வாஸ் ஸ்டில் நேச் சைலண்ட் நைட் அப்படிங்கிற அந்த கேரல், அந்த சாங் வந்து அன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அவங்க பாடுறாங்க. அவர் பாய்ஸ் கேவ் தெம் அ ரவுசிங் கோரஸ் ஆஃப் ஒயிட் ஷெஃபர்ட்ஸ் வாட்ச்டு. ஸோ எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து ஒரு கோரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டுக்கு நடுவில் வரும், அது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாடுவாங்களே, தட் இஸ் கோரஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்களோட பாய்ஸ் பக்கத்தில் வந்து வைல்ட் ஷெஃபர்ட்ஸ் வாட்ச்டு அப்படிங்கிற கோரஸ் வந்து நம்ம பிரிட்டிஷ் பக்கத்துடைய பாய்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. வி எக்ஸ்சேஞ்ச் கேரல்ஸ் ஃபார் வைல் அண்ட் தென் வி ஆல் ஃபெல்ட் சைலண்ட். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு எங்களோட பாடல்களையும் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ரொம்ப அமைதியாக ஆகிட்டோம். வி had a time of peace and goodwill, a time I will treasure as long as I live. ஸோ அதுக்கப்புறம் அந்த அமைதி அந்த அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட்
நான் சாகிற வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு பெரிய ட்ரெஷர் பொக்கிஷம் வந்து இந்த நினைவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டரில் எழுதியிருக்காரு. டியரஸ்ட் கானி, பை கிறிஸ்மஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் திஸ் வார் வில் பி நத்திங் பட் அ டிஸ்டன்ட் அண்ட் டெரிபிள் மெமரி. ஸோ கானி, இந்த கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட் இயர் இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே இந்த வாரம் இல்லைன்ற மாதிரி ஆயிட்டுருக்கும். அண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டெரிபிளான ஒரு மெமரிஸாக எனக்குள்ளே வந்து இருக்கும். ஐ நோ ஃப்ரம் ஆல் தேட் ஹேப்பன் டுடே how much both armies long for peace. ஸோ இன்னைக்கு ராத்திரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ என்ன மாதிரி எல்லா ஆர்மி பர்சன்ஸும் எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அமைதியை தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க. we shall be together again soon, I am sure of it. ஸோ நான் வந்து கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்குவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்ப்பேன். யூ ஆர் லவ்விங் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இது வந்து எழுதுகிறாரு. ஐ folded the letter again. ஸோ இப்போ அவர் லெட்டர் வந்து படிக்கிறாரு இல்லையா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தது ஜிம் எழுதியிருக்கக்கூடிய லெட்டர். ஸோ அந்த லெட்டருக்கு முன்னாடி ஸ்டோரி என்ன, அந்த டேபிள் வாங்குறாங்க, அதை ஓப்பன் பண்ண முடியல, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணும்போது ஒரு குட்டி லெட்டர் ஒன்று பார்க்குறாரு, அதான் ஸ்டோரி. அப்போது ஐ folded the letter again and slipped it carefully back into its envelope. ஸோ மறுபடியும் அந்த லெட்டரை பத்திரமா நான் மடித்து அந்த என்வெலப்புக்குள்ளே அந்த லெட்டருக்கு போடுற கவருக்குள்ளே நான் அதை பத்திரமா போட்டுட்டேன். ஐ கெப்ட் அவேக் ஆல் நைட். ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் முழிச்சிக்கிட்டே இருக்கேன். பை மார்னிங் ஐ நியூ வாட் ஐ ஹேட் டு டூ. ஸோ மறுநாள் காலையில் நான் என்ன பண்ணணுன்றதை நான் யோசிக்கிறேன். ஐ ட்ரோவ் இன் டு பிரிட்போர்ட் ஜஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் அவே. ஸோ நான் முதல்ல பிரிட்போர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகிறேன். கொஞ்சம் சில மைல்ஸ் தூரம் தான் அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நான் அங்கே கிளம்பி போனேன் காலையில். ஐ ஆஸ்ட் அ பாய் வாக்கிங் ஹிஸ் டாக் வேர் காப்பர் பீச்சஸ் வாஸ். ஸோ நான் ஒரு பையன் அங்கே நாயோட நடந்துகிட்டு இருந்தான், வாக்கிங் போயிட்டுருந்தான். ஸோ அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், காப்பர் பீச்சஸ்ன்றது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹவுஸ் நம்பர் 12 டர்ன்ட் அவுட் டு பி நத்திங் பட் அ பர்ன்ட் அவுட் ஷெல். ஸோ அங்கே ஹவுஸ் நம்பர் 12 தான் வந்து அந்த வீடு பாருங்கள். ஆனால் இப்போ அது வந்து எரிஞ்சு போயிடுச்சு அந்த வீடு. அந்த வீட்டில் எதுவுமே இல்லை, எரிஞ்சு போன அந்த ஷெல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பர்ன்ட் அவுட் ஷெல்ஸ்னால் அந்த செவர்களெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. த ரூஃப் கேப்டு, ரூஃப் எல்லாம் வந்து அப்படியே செதறிட்டுருக்கு. த விண்டோஸ் போர்டட் அப், விண்டோஸ் ஃபுல்லாக போயிருச்சு, எல்லாமே எடுத்துட்டாங்க. ஐ knocked at the house next door and asked if anyone knew the ways about ஆஃப் மிஸ்ஸஸ் மேக்பர்சன். ஸோ நான் அந்த எரிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கதவை போய் நான் தட்டி கேட்டேன், மிஸ்ஸஸ் மேக்பர்சன் பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி நான் கேட்டேன். ஓ எஸ் செட் த ஓல்ட் மேன் இன் ஸ்லிப்பர்ஸ். ஸோ ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். ஆமாம் எனக்கு தெரியும் அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ நியூ ஹர் வெல், எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அ லவ்லி ஓல்டு லேடி ஹி டோல்ட் மீ அ பிட் மடில் ஹெடட். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லேடி, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிடில் ஹெல்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு பர்சன் அவர். பட் அட் ஹர் ஏஜ் ஷி வாஸ் என்டைட்டில்ட் டு பி வாசன்ட் ஷீ. ஸோ இந்த வயசுலேயும் அவள் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. 101 years old. ஸோ அவங்களுக்கு வயசு வந்து 101 வயசாமா. ஷி ஹேட் பீன் இன் அ ஹவுஸ் when it caught fire. ஸோ 101 வயசாகுது அவங்களுக்கு. அந்த வீடு தீப்பிடிச்சிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க தெரியுமா. நோ ஒன் ரியலி நோ ஹவு தி ஃபயர் ஹேட் ஸ்டார்டட். இந்த நெருப்பு எப்படி திடீர்னு பற்றிக்கிச்சுன்ட்டு யாருக்குமே தெரில. பட் இட் குட் வெல் ஹாவ் பீன் கேண்டில்ஸ். ஸோ எல்லோரும் நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னா கேண்டில்ஸால் தான் இந்த வீடு பற்றிட்டுருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஷி வுட் யூஸ் கேண்டில்ஸ் ரேதர் தென் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க கேண்டில்ஸ் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஷி ஆல்வேஸ் தாட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து கரண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடிய பர்சன். அதனால் கேண்டில்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. த ஃபயர்மேன் ஹேட் காட் ஹர் அவுட் ஜஸ்ட் இன் டைம். ஸோ சரியான ஒரு சமயத்தில் இந்த ஃபயர்மேன்ற நெருப்பு அணைக்கக்கூடியவங்க இல்லையா. ஸோ அந்த ஃபயர்மேன் வந்து பத்திரமா அவங்கள வெளியே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஷி வாஸ் இன் அ நர்சிங் ஹோம் நவ். ஸோ இப்போ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீ டோல் மீ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு. பர்லிங்டன் ஹவுஸ். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் வந்து பர்லிங்டன் ஹவுஸ் ஆன் தி டார்ச்செஸ்டர் ரோடு. அந்த பர்லிங்டன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா டார்ச்செஸ்டர் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி டவுன், இந்த டவுனுடைய அடுத்த பக்கம். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ட்ரிஃப்டிங் அப்படின்னா மூவ் எய்ம்லெஸ்லி, பிடிக்காமல் அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே மூவ் பண்ணுறது. கேரல்ன்றது சாங்கு. மடில் அப்படின்னா கன்ஃபியூஷன். ஐ ஃபவுண்ட் பர்கிங்டன் ஹவுஸ் நர்சிங் ஹோம் ஈஸிலி இனஃப். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த நர்சிங் ஹோமை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெர் வேர் பேப்பர் செயின்ஸ் அப் இன் தி ஹால்வே. ஸோ ஹால் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் செயின்ஸால் அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அண்ட் தி லைட்டட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. ஸ்டுட் இந்த கார்னர், அந்த ட்ரீ ஒரு மூலையில் இருந்தது. வித் லாப் சைடட்
ஏஞ்சல் ஆன் டாப். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் ஒரு ஏஞ்சல் இருக்குது. அது லாப் சைடட் அப்படின்னா சரியாக அது கட்டி வைக்காமல் இருக்காங்க, சரியாக அது பொசிஷனில் இல்லாமல் இருக்கும், கீழே மேலே இருக்க மாதிரி இருக்குது. I said I was a friend come to visit Mrs. Macpherson to bring her a Christmas present. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் மிஸ்ஸஸ் மேக்பர்சனை பார்க்கணும், அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், அவங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன். I could see through into the dining room where everyone was wearing a பேப்பர் ஹேட் அண்ட் சிங்கிங். ஸோ நான் டைனிங் ரூம்லேருந்து நான் பார்க்கும்போது எல்லோரும் பேப்பர் ஹேட்டை வந்து போட்டுட்டு இருந்தாங்க, தொப்பி மாதிரி பேப்பர் ஹேட் போட்டுட்டு எல்லோரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. The matron had a hat on too and seemed happy enough to see me. இங்கே மேட்ரன் அப்படின்னா இன்சார்ஜில் இருக்கிறவங்க. இப்போ அந்த ஒரு ஏதாவது ஒரு இடம்னா அதுக்கு உண்டான விமன் இன்சார்ஜ் வந்து மேட்ரன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ரன் வந்து இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. She even offered me a mince பை. ஸோ மின்ஸ்லேருந்து ஒரு பீஸ், அங்கே பையனா அது ஒரு பீஸ், மின்ஸுன்றது ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு கறி துண்டு மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபுட்டுடைய பீஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. She walked me along the corridor. ஸோ காரிடார்ன்றது பேசேஜ், ஒரு வழி மாதிரி, போகிற வழி மாதிரி, வராண்டா மாதிரியான விஷயம். ஸோ அந்த வழியாக என்னை கூப்பிட்டு போகிறாங்க. Mrs. Macpherson is not in with the others, she told me. ஸோ மேக்பர்சன் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. She is rather confused today, so we thought it best if she had a good rest. ஸோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதனால் அவங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். She has no family, you know. அவங்களுக்கு யாரும் குடும்பம்லாம் அவங்களுக்கு யாரும் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? No one visits. அவங்கள வந்து யாரும் பார்க்குறதும் கிடையாது. ஸோ I am sure she will be only too pleased to see you. ஸோ கண்டிப்பாக அவங்கள பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. She took me into a conservatory with விக்கர்ஸ் சேர்ஸ் அண்ட் பாட்டட் பிளான்ஸ் ஆல் அரவுண்ட் அண்ட் லெஃப்ட் மீ. ஸோ இப்போ என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு கன்சர்வேட்ரியில் விட்டாங்க. கன்சர்வேட்ரி அப்படின்னா என்னென்னா க்ரீன் ஹவுஸ், ஃபுல்லாக செடி கொடி மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து கன்சர்வேட்ரி. ஸோ அங்கே ஃபுல்லாக சுற்றி என்ன போட்டிருந்தாங்கன்னா விக்கட் சேர்ஸ் போட்டிருக்காங்க. விக்கட் சேர்ஸ் அப்படின்னா அந்த மூங்கில் குச்சியால் செஞ்சுருப்பாங்க இல்லையா சேர்ஸ், அந்த ஊஞ்சலெல்லாம் நம்ம பெரும்பாலும் ஊஞ்சல்கள் வச்சுருப்போம் எல்லார் வீட்லையும். ஸோ அதுதான் வந்து விக்கட் சேர்ஸ் அப்படின்னு. அது சுற்றி விக்கட் சேர்ஸ் போட்டிருக்காங்க, பாட்டில் ஃபுல்லாக செடிகள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூமில் என்னை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க. த ஓல்டு லேடி வாஸ் சிட்டிங் இன் அ வீல் சேர். ஸோ அந்த மிஸ்ஸஸ் மேக்பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வயசான லேடி, 101 வயசு தானே அவங்களுக்கு. ஸோ அந்த வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. ஹர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் இன் ஹர் லேப். ஸோ அவங்களுடைய 2 கையும் அவங்களோட தொட மேலே வச்சுருக்காங்க. ஷி ஹேட் சில்வர் ஒயிட் ஹேர் பின்ட் இன்டு எ விஸ்பி பன். ஸோ அவங்களுக்கு தலை ஃபுல்லாக ஒயிட் ஹேர் இருந்தது, கொண்டை போட்டிருந்தாங்க, அழகாக சாஃப்டாக கொண்டை போட்டிருந்தாங்க. விஸ்பி ஹேர்னால் சாஃப்டான ஒரு பன்னுன்றது அங்கே கொண்டை. ஷி வாஸ் கேசிங் அவுட் அட் தி கார்டன். ஸோ அவங்க கார்டனையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஹலோ ஐ செட். நான் அவங்க கிட்டே போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஷி டர்ன்ட் அண்ட் லுக்ட் அப் அட் மீ வேக்கன்ட்லி. ஸோ திரும்பி என்னை ரொம்ப ஒரு இதோடு அவங்க பார்க்குறாங்க, ஏக்கத்தோடு என்னை பார்க்குறாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் கானி ஐ வெண்ட் ஆன். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் கானி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தேன். ஐ ஃபவுண்ட் திஸ், ஐ திங்க் இட்ஸ் யோர்ஸ். ஸோ இதை நான் பார்த்தேன், இது உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஹர் ஐஸ் நெவர் லெஃப்ட் மை ஃபேஸ். ஸோ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கண்களை என்னோட முகத்துலேருந்து அவங்க ஒரு நிமிஷம் கூட எடுக்கவே இல்லை. ஐ ஓப்பன் த டின் பாக்ஸ் அண்ட் கேவ் இட் டு ஹர். ஸோ இந்த டின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த லெட்டர் எடுத்து நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். தட் வாஸ் த மூமெண்ட் ஹர் ஐஸ் லிட் அப் வித் தி ரெக்கக்னிஷன் அண்ட் ஹர் ஃபேஸ் பிகேம் சஃப்யூஸ்ட் வித் அ சடன் க்ளோ ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவங்க முகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ ஹாப்பியாக அவங்க சஃப்யூஸ்டுனா ஸ்ப்ரெட் ஆச்சு, அப்படியே முகம் ஃபுல்லாக அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு இது வந்து அவங்க முகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் தி டெஸ்க். ஸோ அந்த டெஸ்க்கை பற்றி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன், எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். அபவுட் ஹவ் ஐ ஹேட் ஃபவுண்ட் இட். அது இந்த லெட்டர் எப்படி என் கை கிடச்சிதுன்றதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் லிசனிங். ஆனால் நான் சொல்கிற எதுவுமே அவங்க கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் அ வைல் ஷி செட் நத்திங். கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. பட் ஸ்ட்ரோக்ட் த லெட்டர் டெண்டர்லி வித் ஹர் ஃபிங்கர் டிப்ஸ். அவங்களோட கை விரல்களை வச்சுட்டு அந்த லெட்டரை அப்படியே மல்லமாக தடவி மட்டும் பார்க்குறாங்க. ஸ்ட்ரோக்குடுனா தடவி பார்க்குறது. சடன்லி ஷி ரீச்ட் அவுட் அண்ட் டுக் மை ஹேண்ட். திடீர்னு அவங்க என்கிட்ட வந்து என்னுடைய கைகளை எடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஹர் ஐஸ் வாஸ் ஃபில்டு வித் டியர்ஸ். அவங்களுடைய கண் ஃபுல்லாக ஈரம், கண்ணீர்.
யூ டோல் மீ யூ வுட் கம் ஹோம் பை கிறிஸ்மஸ் டியரஸ்ட் ஷி செட். ஸோ என்னோடய கைகள் பிடிச்சிட்டு கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் யூ ஆர், நீங்கள் வந்துட்டீங்க. த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் இந்த வேர்ல்டு, இந்த உலகத்துலேயே உங்களை விட எனக்கு பெரிய கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை பார்க்க வந்துட்டீங்க. கம் க்ளோஸர் ஜிம் டியர், சிட் டவுன். ஸோ என்கிட்ட வாங்க ஜிம், என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து சொல்கிறாங்க. I sat down beside her. Besideனா பக்கத்தில். ஸோ அவங்க பக்கத்தில் நான் போய் உட்காந்துட்டேன். அண்ட் she kissed my cheek. என்னுடைய கன்னத்தில் அவங்க முத்தம் கொடுத்தாங்க. I read your letter so often, Jim, every day. நான் தினமும் உங்களோட லெட்டரை அடிக்கடி எடுத்து படிப்பேன், உங்களுக்கு தெரியுமா? I wanted to hear your voice in my head. ஸோ உங்களோட குரலை நான் என்னுடைய நெத்தியில் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். தட் இஸ் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ஆல்வேஸ் மேட் மை ஃபீல் யூ வேர் வித் மீ. ஸோ நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கீங்கன்ற ஃபீல் எனக்கு அந்த லெட்டரை படிக்கும் போதெல்லாம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நவ் யூ ஆர், நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் எனக்கு கிடச்சிட்டிங்க. ஹவ் யூ ஆர் பேக், யூ கேன் ரீட் இட் டு மீ யோர் செல்ஃப். ஸோ எப்படியும் நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, நீங்களே இந்த லெட்டரை எனக்காக படித்து காட்டுங்களேன் அப்படின்றாங்க. would you do that for me? நீங்கள் எனக்காக அதை பண்ணுவீங்களா ஜிம் டியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அகெயின். உங்களுடைய குரலை நான் மறுபடியும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ வுட் லவ் தட் ஸோ மச். எனக்கு உங்களுடைய குரல் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அண்ட் தென் பெர்ஹாப்ஸ் யூ வில் ஹாவ் சம் டீ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ கொடுக்கலாம், நான் உங்களுக்கு டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி சொல்கிறாங்க. ஐ ஹவ் மேட் யூ அ நைஸ் கிறிஸ்மஸ் கேக் மாசிபியன் ஆல் அரவுண்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்மஸ் கேக் மாசிபியன் நான் உங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் ஒன்றா சேர்ந்து. ஐ நோ ஹவு மச் யூ லீவ் மாசிபியன். ஸோ மாசிபியன் கேக் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள தான் அவங்களுடைய அந்த ஜிம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ மைக்கேல் மார்ஃபர்கோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறத நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். லாப் சைடட் அப்படின்றது அன்ஈவனாக சரியாக இல்லை, மேலே கீழே கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவேன். தட் இஸ் லாப் சைடட். மேட்ரன் அப்படின்றது உமன் இன்சார்ஜ், யார் இன்சார்ஜில் இருக்காங்களோ அந்த உமன் வந்து மேட்ரன். காரிடார்ன்றது பேசேஜ், அந்த பாதை, ஒரு ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு பார்க்கக்கூடிய அந்த பேசேஜ். கன்சர்வேட்டரின்றது க்ரீன் ஹவுஸ், ஃபுல்லாக செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு கார்டன் மாதிரியாக, கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் மாதிரி. சஃப்யூஸ்ட் அப்படின்னா ஸ்ப்ரெட், பரவுறது, முகம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் பரவுச்சு இல்லையா, அதுதான். Thanks for watching my video. Take care.